Hi friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற ரெசிபி வந்து ஃபிஷ் எம்புல்தியல். இதை நான் செய்கிறதுக்கு நினச்ச ரீசன் வந்து என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ என் ஃபிஷ் கறி ரெசிபி ஒன்று பார்த்துட்டு அவர் ஃபிஷ் எம்புல்தியல் செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தார். ஸோ நான் அவருக்காக மிச்சம் ஹாப்பியாக இதை செய்கிறேன். இது வந்து ஸ்ரீலங்கன் எம்புல்தியல் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் நீங்கள் குக் பண்ணினீங்கன்னா சும்மா வச்சா ஒரு 1 வீக் வைக்கலும், ஃப்ரிட்ஜில் வச்சா 2 வீக்ஸ் வச்சு சாப்பிடலும். இது வந்து சரியான மெத்தடில் குக் பண்ணுறேன். வாங்க நாங்கள் குக் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த ஃபிஷ் எம்புல்தியல் செய்வோம். இதுக்கு வந்து நான் ஃபிஷ் வந்து 500 கிராம்ஸ் தலப்பத் ஃபிஷ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை நான் நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு இதில் 2 டீஸ்பூன் லைம் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அதை ஊற்றி இது கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு தண்ணியில் இதை வாஷ் பண்ணி கொள்ளும். இப்போ இதுக்கு நாங்கள் பெப்பர் பவுடரும் சால்ட்டும் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் மேரினேட் ஆகிறதுக்கு வச்சுடுவோம். இப்போ இதை நாங்கள் ஒரு சைடில் வச்சு நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன்ஸ் பெப்பர் பவுடர் எடுத்துக்கிறேன். அதையும் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம். 3 கார்லிக்கும் ஒரு ஜிஞ்சர் பீஸும் எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா நாங்கள் இடிச்சுக்கொள்வோம். இதுக்கே நாங்கள் இந்த ஸ்பைசஸையும் போட்டு மறுபடியும் இடிச்சுக்கொள்வோம். இதை நாங்கள் இந்த உருண்டையை எடுத்துக்கொள்வோம். இது வந்து நான் கொரக்கா அரைச்சி ஒரு குழி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு 5-6 பல்லு கொரக்கா எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் சால்ட் வாட்டரில் கொஞ்சம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி கொண்டா சரி. நாங்கள் அரைச்ச கொரக்கா குழி, அதுக்கப்புறம் நாங்கள் அரைச்ச பெப்பர் குழி இதையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் இதுக்கு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் மசாலா பவுடர், டீஸ்பூன் டர்மரிக், 1/2 ஸ்பூன் சால்ட் எல்லாம் போட்டு நாங்கள் இதுக்கு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நாங்கள் ஃபிஷ்ஷுக்கு போடுற மிக்சர். இது வந்து 2-3 நாள் பழசாவினொன்னு சாப்பிடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் ஆயில அந்த உப்பு புளி எல்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இப்போ எங்களோட மிக்சர் ரெடி. இப்போ நாங்கள் இன்னொரு பெரிய சட்டி ஒன்று எடுத்து அதில் கறி லீவ்ஸ் அப்படி அடுக்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் ரம்பையை வச்சுக்கொள்ளணும், பேலீவு மயிலையை வச்சுக்கொள்ளணும். வச்சு இதை ஒரு சைடில் வச்சுட்டு பண்ணி வச்ச ஃபிஷ் எடுத்து இதில் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா அப்ளை பண்ணி இதில் வைக்கணும்.
நான் இவ்வளோ நாள் எவ்வளோ ரெசிபிஸ் செஞ்சிருந்தாலும் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை மிச்சம் ஹாப்பியாக செய்கிறேன். காரணம் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுக்கிறாருண்டு. அவருக்கு மட்டும் இல்லை, என் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே சேர்த்து தான் செய்கிறேன். ஏன்னு சொன்னால் இது முழுக்க உங்களோட சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போய்த்து நீங்கள் சப்போர்ட் தர போய்த்து தான் நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு சரியான ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏண்டா எல்லோரும் நல்ல ஐக்கணும், அதுதான் எங்களோட கொள்கையாக ஐக்கணும். எப்போவுமே நாங்கள் எங்களோட பாலிசியாக ஐக்கணும், எல்லோரும் நல்ல ஐக்கணும்ன்றே தான். அதே மாதிரி தெரியாதவங்களும் எப்படியாலும் தெரிஞ்ச விதத்தில் பார்த்து கேட்டு ருசியாக சாப்பாடு டேஸ்டியாக ஆக்கி கொள்ளணும். அதுதான் நல்ல. ஏண்டா இது எல்லா சாப்பாடும் வந்தது அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜிக்கல்ல. அப்போ மிச்சம் மனுஷர் இப்படி செஞ்சு தான் சாப்பாடு வச்சு கொண்டாங்க, ஸ்டோவ் பண்ணி கொண்டாங்க. இதை இப்படி செஞ்சு வச்சா ஒரு 1 வீக்குக்கு மட்டுக்கு ஒன்றுமே ஆகாது. இதையும் விட இன்னொரு சிஸ்டம் உண்டுக்கு, அதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் செய்கிற சிஸ்டம் உண்டு. அப்படி செஞ்சால் 2 மாதம் 3 மாதத்துக்கும் அந்த ஃப்ரிட்ஜை வச்சு கொள்ளலும். அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷை வேறு சிஸ்டத்துக்கு அதை துண்டு எடுத்து வேறு சிஸ்டத்துக்கு மறுவனும் குக் பண்ணிக்கொள்ளவும் மேலும். இப்படி நிறைய இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் நிறைய மாதிரி செஞ்சு தான் மனுஷர் திண்டிக்கிறாங்க. இப்போ மாதிரி இல்லை. அப்படி வந்த சாப்பாடு உண்டு தான் இது எம்புல்தியால்னு சொல்கிற சாப்பாடு அப்படி தான். அதை மனுஷர் ஸ்டோவ் பண்ணி கொள்றதுக்கு ஃபிஷ்ஷை ஆக்கி ஸ்டோவ் பண்ணி, மழை காலத்துக்கு யாரும் கடலுக்கு போக மாட்டாங்க, அந்த டைமுக்கு ஃபிஷ் இருக்காது. அப்படி டைமுக்கு திங்கிறதுக்கு தான் இந்த ஃபிஷ் இந்த ஃபிஷ் மெத்தடில் செஞ்சு கூட. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கட்டு சோறு கொண்டு போய்த்து கொடுப்பாங்க தானே. அப்போ மெயினாக இந்த டிஷ்ஷிக்கும் இந்த கறிக்கும், ஏன்னா அவங்களுக்கு வாய்க்கு நல்ல புளிப்பு தேவையே ப்ரெக்னென்ட் டைமுக்கு. ஸோ இந்த கறி கட்டாயமாக அந்த கட்டு சோத்தில் இருக்கும். மெயின் கறி இது. இப்போ இதை நான் இப்படி இதாக்கிட்டேன். இப்போ நான் அந்த மேரினேட் பண்ணி வச்ச அந்த ஜூஸ் இருக்குது, அதை நான் இதில் மேலால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஃபிஷ் பீசஸ் வேகணும் தானே, குக் ஆகணும் தானே, அதுக்கு நாங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணோம். இதுக்கு நான் இன்னொரு 1/2 கப் மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை நான் கேஸில் வைக்க போகிறேன். சிம்லே தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூட, சிம்லே வச்சுக்கொள்வோம். இப்போ நான் ஒரு 8 மினிட்ஸ் மட்டுக்கு இதை சிம்லே வச்சு குக் பண்ணிக்கொள்கிறேன். லிட்டால் க்ளோஸ் பண்ணி நாங்கள் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ணுறதா, இதுக்கு ஸ்பூன்ஸ் எதுவும் போடக்கூடாது. நாங்கள் இப்படி கொஞ்சம் ஆட்டியே தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இதை 8 மினிட்ஸுக்கு பிறகு தான் இதை பார்த்துக்கிறேன். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ இதில் பீசஸ் எல்லாம் நல்லா குக்காவிக்கி. இப்போ இதில் தண்ணி வத்தணும் நல்லா. அதுக்கு நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி தண்ணி வத்த காட்டியுமே இப்படி வச்சுக்கொள்ளணும். குக் ஆகிறதுக்கு தண்ணி வத்தணும் நல்லா கம்ப்ளீட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எம்புல்தியால் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வற்றி ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நாங்கள் சர்வ் பண்ணிக்கொள்வோம். நான் இவ்வளோ நாள் செஞ்ச ரெசிப்பிலேயே இன்றைக்கி செஞ்ச இந்த ரெசிபி தான் நான் மிச்சம் சந்தோஷமாக செஞ்சேன். ஏன்னு சொன்னால் என்னோட சப்ஸ்கிரைபருக்காக செஞ்சதுக்கு. நான் மிச்சம் வீடியோ போட்டில்லை, ஆனால் என் வீடியோவை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறான்னு நினைக்க போகல எனக்கு மிச்சம் ஹாப்பியாக இருக்கு. இப்போ நாங்கள் பார்ப்போம் இது எப்படி டேஸ்ட் ஆயிக்குதான்னு சொல்லி. நல்லா வெந்திக்கி உள்ளுக்கெல்லாம் நல்லா ஆக்கி பாருங்கள். சட்டப்படி டேஸ்ட் ஆயிக்குது, நல்லா ஆயிக்குது. நீங்களும் ஃபிஷ் எம்புல்தியால் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். உங்களுக்கும் வச்சு சாப்பிடலும். என் ரெசிபி வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.